கட்டுரை பார்வையாளர்களுக்கு வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ராயன் படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ராயன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை போய் பார்த்துட்டு இருந்தோம். தனுஷ் நடிச்ச படம். ஆமா, நடிச்ச படம் மட்டும் இல்லைங்க, அவரே இன்னைக்கு டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த படத்தை. மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மான். மியூசிக் நல்லா தான் இருந்துருச்சு. எல்லாம் டீட்டெயிலா சொல்றீங்க. அந்த படத்துல வந்து கதைன்னு ஒண்ணு இருந்ததாக தனுஷ் இயக்குனர் தனுஷ் நம்பியிருக்காரு இல்லையா, அவர் எதனா எழுதியிருக்காரு இல்லையா, அந்த கதையை கொஞ்சம் முதல்ல சொல்லிருங்களேன். அது கதை வந்து என்ன கதைன்னா வந்து ஒரு கதை கிடையாது, இது மொத்தம் 3 கதை. கொஞ்சம் பாஷா, கொஞ்சம் வானத்தை போல, கொஞ்சம் திருப்பாச்சி. தங்கச்சிக்கு தங்கச்சி சென்டிமெண்ட்டும் ஆச்சு, தம்பிக்கு தம்பி சென்டிமெண்ட்டும் ஆச்சு, நம்மளும் வந்து ஒரு தாதாவாவும் மாறியாச்சு. 3ஓட கொலாப்ஸ் தான் இந்த ராயன். அப்ப அண்ணன் வந்து வானத்தை போல மாதிரி கையில வந்து கொடையை பிடிச்சிக்கிட்டாரு, ஒத்த கையில பிடிச்சிக்கிட்டு குடும்பத்தை தாங்குறாரு. இன்னொரு கையில பாட்ஷா நீங்க திருப்பாச்சின்னு சொன்னதுனால இன்னொரு கையில கத்தியை வச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டே இருக்காரு. கரெக்டா? ஆமா ஆமா. என்னன்னா இந்த படத்தை பார்த்தோம்னா நமக்கே சென்னையில இருக்கிறதுக்கு பயமா இருக்குது. ஏன்னா சாம்பார்ல கத்திரிக்காய் போடுறாங்களோ இல்லையோ, அறுவலை தூக்கி போட்டுருவாங்க போல இருக்குது. கத்தி, எல்லாருமே கத்தி தான் வச்சிருக்காங்க. கத்தி இல்லாம அதுவும் எஸ்ஜே சூர்யாலாம் வந்து வாக் பண்ணும் போதே கத்தி வச்சுக்கிட்டே தான் வாக் பண்றாரு. நம்மளும் சென்னையில தான் இருக்கோம், பிறந்து வளர்ந்ததுல இருந்து சென்னையில தான் இருக்கோம். ஆனா இது பயங்கர இதுவா இருக்கு. இந்த எல்லா படங்கள்லயும் வில்லன் வந்து ரவுடியா இருப்பாப்புல, அல்லது 2 வில்லன் கோஷ்டி கூட இருக்கும், அவங்களும் ரவுடியா இருப்பாங்க. சில படங்கள்ல வந்து கதாநாயகரே ரவுடியா இருப்பாப்புல. இந்த படத்துல எல்லாருமே ரவுடிங்க, தங்கச்சி முதல் கொண்டு ரவுடிங்க. போலீஸும் ரவுடி, டாக்டரா ஒரு அம்மா தேவதர்ஷினி டாக்டர் ஒரு கட்டத்துல வந்து தேவதர்ஷினி கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க. அந்த அம்மா கழுத்துல கத்தி வச்சு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. சரி, உயிர் பயத்துல அந்த அம்மா ட்ரீட்மெண்ட் பாக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரவுடிங்களுக்கு எதுக்கு அது ஹெல்ப் பண்ணுதுன்னே தெரியல. அந்த அம்மா என்னன்னே தெரியல. அது அந்த எல்லாரும் சும்மா தானே இருக்கு. நீ இந்த படத்துல வந்து ஏதாவது செஞ்சிருக்க, சும்மா தானே இருக்க, நீயும் ரவுடி மாதிரி ஆகி ஒரு குத்திருன்னு குத்துறதுதான். அது மட்டும் இன்னொன்னு இது வேற, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ரவுடிகள்லாம் இறந்துடுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல போலீஸ் வந்து கேக்குறாங்க யார் இது பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அதுக்கு டாக்டர் சொல்றாரு இது வந்து அதாவது அந்த கொலைக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் டீடைலிங் கொடுக்காங்களாம். இது இந்த கொலையை வந்து பண்ணது வந்து ரவுடிஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து ரவுடிஸோட வெப்பன்ஸ் மாதிரி இது தெரியல, இது ஏதோ ஒரு கூர்மையான ஊக்குங்கிறாங்க. குத்தூசி மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. குத்தூசி மாதிரி வச்சுக்கிட்டு குத்துன்னு குத்திக்கிட்டே இருக்கான். நாங்க என்ன நினைச்சோம்னா, ஒரு 400 ரூபா கொடுத்து போயிட்டோம். மொத்தத்துல ஒரு 1000 ரூபாய் செலவாயிட்டு இந்த படத்தை பார்த்து முடிச்சோன்னு என்ன தோணுச்சுன்னா, இவ்வளவு நேரம் இந்த படத்தை பாக்குறதுக்கு பதில் 400 ரூபாய் கொடுத்து முடிச்சு தியேட்டருக்குள்ள வந்த உடனே நம்மளோட சரக்கு 4 குத்தி இருந்தா சரியா இருக்குன்னு தோணுச்சு. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல வந்து உண்மையிலேயே நல்ல கூட்டம், ரசிகர்கள் எல்லாருமே வந்து தனுஷோட இன்ட்ரடக்ஷனுக்கு சூப்பரா, தனுஷ் ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஹைப் கொடுத்து ரொம்ப இது பண்ணாங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல அவங்களே சோகமாயி உட்கார்ந்துட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இன்டர்வலுக்கு அப்புறம் பாதி பேர் வந்து நெளிய ஆரம்பிச்சாங்க. அவர் அங்க குத்துறாரு, திரைக்குள்ள வந்து குத்துன்னு குத்திக்கினே இருக்காங்க கத்தி வச்சு. அந்த குத்துற ரத்தம் நம்ம மூஞ்சில வந்து விழுந்துருமோ அப்படிங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. அதிகப்படியான வன்முறை இது. இந்த மாதிரியான வன்முறை, ஒரு ஹீரோ வந்து வன்முறை, அவரை வந்து யாராலுமே அவர் வந்து கொல்ல முடியாது, ஆனா அவர் எல்லாருமே கொன்றுவாரு. அதுதான் ஒரு ஹீரோயிசம். எதுக்கெடுத்தாலும் அவர் கத்தி எடுப்பாரு, எதுக்கெடுத்தாலும் கொலை பண்ணிடுவாரு. அது மட்டும் இல்ல, அதை போலீஸ் கண்டிக்கவே கண்டிக்காது. போலீஸ்னு ஒண்ணு இந்த ஊர்லயே இருக்காது. அது இருக்கிறதுமே ரவுடி வேலை பண்றதுதான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துல எல்லா படங்களையும் சைடு ஆக்டர் இருப்பாங்க, ஹீரோ மெயின் ஆக்டர், அதுக்கப்புறம் சைடு ஆக்டர் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த கதைக்கு தேவையான ஒரு இன்புட்ஸை கொடுப்பாங்க. கதைக்கு தேவையான என்ன, அந்த கதையை நகர்த்துவதற்கான ஒரு ரோல்ல வந்து எல்லா சைடு ஆக்டர் இருப்பாங்க. இந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா, படம் ஆரம்பிச்சதுல இருந்தே இருக்கிற சைடு ஆக்டர் போறான். நீ ராயன், அவர் தான் வந்து நம்ம கதாநாயகனுடைய பேரு. ராயன் வந்து குத்தி தள்ளிக்கினே இருப்பான். இதை வந்து ஆரம்பத்துல இருந்து எல்லா சைடு ஆக்டரும், பிரகாஷ்ராஜ் முதற்கொண்டு அதாவது சைடு ஆக்டரா இருக்கக்கூடிய ஒரு சாமியார் கேரக்டர்ல வர அந்த சைடு ஆக்டர்ல இருந்து கொஞ்சம் மெயின் ஆக்டரா இருக்கக்கூடிய பிரகாஷ்ராஜ் வரைக்கும் எல்லாருமே இது மெயின் வில்லன் எஸ்ஏ சூர்யாவும் மெயின் வில்லன் அவரும் வந்து இவன் குத்துவான்
அப்படின்னு பூரா கத்திய வச்சு குத்துவான். சில படத்துல எல்லாம் எப்படினாலும் நம்ம வந்து தமிழ் படங்கள்ல கொஞ்ச நேரம் ஒரு இன்டர்வல் வரைக்கும் போகும் போதே நம்ம கதையோட்டத்தை கெஸ் பண்ணிடுவோம், சரி இதுக்கப்புறம் போய் இப்படிதான் முடியும் அப்படின்னு. ஆனா இந்த படம் வந்து இன்டர்வல் வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண வேண்டியதுலாம் ஃபர்ஸ்ட் சீன்லயே நம்ம கெஸ் பண்ணிடுவோம், கதை இதுதான், இப்படிதான் வந்து குத்தத்தான் போறான். அது ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, சீக்கிரமா எஸ்.ஜே. சூர்யாவை கொண்டுடுப்பா நாங்கெல்லாம் போயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஆயிப்போச்சு அந்த படம். நீதானப்பா டைரக்டர், அது நம்ம என்ன நீதானப்பா டைரக்டர், எதுக்கு இப்ப அவ்வளவு நேரம் கடைசியில போய் கொள்ற, இப்பவுமே கொண்டு விட்டுரு. அந்த அளவுக்கு வந்து படம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. வன்முறை காட்சிகளை தவிர்த்துட்டு அந்த படத்துல வேற எதுவுமே இல்ல. கதை அதான் நான் சொல்லிட்டேனே, கதை தான் சுத்தமா இல்ல. 3 படத்து அந்த கதையிலுமே வந்து ஃபுல்ஃபில். அதாவது வானத்தை போலனாலும் இப்போ விஜயகாந்த் போய் அவர் தம்பிங்களுக்காக உயிரை கொடுக்குறாருன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஒரு தம்பி கடை வச்சிருவாப்புல, ஒரு தம்பி போலீஸ் ஆயிடுவாப்புல, ஒரு தம்பி வந்து டாக்டர் ஆயிடுவாங்க. ஒரு சென்டிமெண்ட் இருந்தாலும் ஒரு வேல்யூ இருந்துச்சு. அதாவது அந்த அண்ணன் பெரிய அண்ணனுக்கு வந்து பெரிய அண்ணனோட உழைப்புக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு. இந்த அண்ணன் வந்து தம்பிங்களை காப்பாத்துறாரு, ஆனா 2 தம்பியும் வந்து பொறுக்கியாவும் தண்ணி அடிச்சுக்கிட்டு ரவுடியா இருக்காங்க. அந்த தம்பிங்களை காப்பாத்துறதுக்கு இவர் போய் கடைசியில அந்த தம்பிய இவரே குத்திருந்தாரு. அதுல வந்து ஒரு தம்பி இவர் குத்துறாரு, இன்னொரு தம்பிய தங்கச்சி குத்துறாரு. இப்படி மாத்தி எல்லாருமே கத்தி எடுங்க, எல்லாருமே வெட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அதுல அந்த வில்லன் ஒரு அந்த சரவணனுடைய இன்னொரு வில்லன், சரவணனுடைய பொண்டாட்டி ஒரு அம்மா ஒரு டைலாக் சொல்லும், அவனை சீக்கிரம் முடிச்சு விட்டு வந்துருங்க. அதாவது இந்த சாம்பாருக்கு அந்த வீட்டுல அந்த சாம்பாருக்கு பெண்கள்னு பெரும்பாலும் சமைப்பாங்க. அப்ப சமைக்கிறவங்க வந்து சில வீடுகள்ல ஆண்கள் காய்கறி கூட நறுக்கி தருவாங்க, சில வீடுகள்ல தமிழ்நாட்டுல. அப்போ ஏங்க இந்த கொஞ்ச நேரத்துல இந்த காய்கறி நறுக்கி கொடுத்துட்டு போயிருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நான் முடிச்சு விட்டுருங்கன்னு. அதாவது மகன் இறந்து இருக்கான், அந்த அம்மா வந்து அழுகிறதோ செய்யறதோ இல்லையா, அதுக்கு தப்புன்னு உடனே முடிச்சு விட்டுருங்க அப்படிங்கன்னு. நம்ம என்னடா நாட்டுல வாழ்றோமா இல்ல கொலகார கூட்டத்துல வாழ்றோமாங்கிற மாதிரி வந்து படம் இருக்கு. இது உண்மையிலேயே வந்து ரொம்ப மோசமான ஒரு விளைவுகளை தான் ஏற்படுத்தும். இது மோசமான விளைவுன்னா, இப்ப தனுஷுக்கு வந்து நிறைய ரசிகர்கள் உண்டு. தனுஷ் வந்து நல்லா நடிப்பாரு, தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்காரு. தனுஷ்னா வித்தியாசமா நடிப்பாரு. ஆடுகளம் அப்படி போன்ற சில படங்கள் வச்சு, அசுரன் இப்படி போட்டு நல்ல கதைக்களங்களை தேர்ந்தெடுத்து நல்லா நடிப்பாருன்னு ரசிகர்கள் நம்புறாங்க. தனுஷுடைய ரசிகர்கள் நம்புறாங்க. அந்த ரசிகர்கள் எல்லாத்தையுமே காயடிக்கிற வேலை, ரசிகர்களே முட்டாளாக்குற வேலை. தன்னுடைய படத்தை மட்டும் காமிச்சுக்கிட்டு, மூஞ்சியை காமிச்சுக்கிட்டு, கத்தி வச்சு 4 குத்திட்டு அதை செஞ்சா இதை செஞ்சுட்டா வந்து ரசிகர்கள் வந்து இப்படி பார்ப்பாங்கன்னு தன்னை நம்புற தனுஷுக்காக காசு கொடுத்து தியேட்டருக்கு வந்த ரசிகர்களை வந்து முட்டாளாக்குற, அவர்களை காயடிக்கிற வேலை தான் வந்து தனுஷ் செய்யறது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து நிறைய சிறார்கள் குற்றங்கள்லாம் நிறைய நடக்குது, நிறைய வன்முறைகளும் நடக்குது. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வன்முறை தான் வந்து ஃபேஷன், ஹீரோயிசம் அப்படின்னு, அதாவது இளைஞர்கள் 18ல இருந்து 25 வயதுக்கு உட்பட்ட சாகச வயசு அவங்க எல்லாம் வந்து நம்புறாங்க. அந்த நம்புறதுக்கு வந்து தீனி போடுற மாதிரி, நான் எல்லா இளைஞர்களையும் சொல்லல, குறிப்பிட்ட சில இளைஞர்கள் நம்பி தவறான பாதையில போறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இது இன்னும் தீனி போட்டு இன்னும் உசுப்பேத்தி விடுற மாதிரி தான் இந்த படம் இருக்கு. படம் ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி சீன் வரைக்கும் அதிகப்படியான வன்முறை, அதிகப்படியான ரத்தம். இது வந்து குடும்பத்தோட போய் பார்க்க முடியுமா? பெண்களோட குழந்தைகளோட பார்க்கவே முடியாது, பார்க்கவும் கூடாது. பார்க்க முடியாதுங்கிறத தவிர்த்துட்டு இதை பார்க்கவும் கூடாது. குறிப்பா இளைஞர்கள் இதை பார்க்காம இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. சென்சார்ல கொடுத்துருக்காங்க, சர்டிபிகேட். அதனால வந்து குழந்தைங்களை கூட்டு போக முடியாது. இந்த ஓடிடியில இதை கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து கொண்டு வருவானுங்க. அப்போ வந்து குழந்தைங்களை மட்டும் இல்ல, யாருமே இதை பார்க்க விடாம. தனுஷும் வந்து கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோட, ஏன்னா அவருக்கும் 2 மகன்கள் இருக்காங்க, அவங்களும் வந்து சிறாராவும் இளைஞராகவும் இருக்காங்க. ஆனா அந்த 2 மகன்கள் மட்டும் வெளிநாட்டுல போய் படிக்கலாம், எல்லாம் நல்லா இருக்கலாம். ஆனா இவரை நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி வந்து கத்தி எடுத்து குத்தணும், அப்படி எதுதான் ஹீரோயிசம் அப்படிங்கிற மாதிரி தூமம் போட்டு வளர்க்குற மாதிரி இருக்கு. நான் இந்த ஹீரோஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அவங்களோட சமூக பொறுப்போட இருக்கணும். அது மட்டும் இல்லாம படம் எடுக்கும் போது தன்னோட மகன்களை மூளையிலையும் மனசுலயும் நிறுத்தி, அப்படித்தான் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மகன்களும் நம்மளோட மகன் ஒரு கருத்தில் கொண்டு எடுக்கணும். தன் மகளுக்கு இந்த படத்தை காமிப்போமா, அப்பா நடிச்சிருக்கேன் இந்த படத்தை பாருன்னு காமிப்போமா. 5 வயசு பையனுக்கு, 10 வயசு பையனுக்கு, 17 வயசு பையனுக்கு இந்த படத்தை அவர் காமிப்பாப்லையா?
அவரோட பையனுக்கு கிட்டத்தட்ட 17-16 வயசு இருக்கும். அவர் மகன்கள் வந்து இப்படி பார்த்துட்டு இப்படி வழி மாறி போறதை வந்து அவர் ஒத்துப்பாரா? ஒத்துக்க மாட்டார் இல்லையா? அவர் மகன்கள் எப்படி வந்து படிக்கிறாங்களோ அதே மாதிரிதான் நம்ம வீட்டு பையனும் படிக்கணும், நம்ம வீட்டு பெண்களும் படிக்கணும் நம்ம ஆசைப்படுறோம். அதை கெடுக்கிற மாதிரி, அதாவது அவங்களதான் ஃபாலோ பண்றாங்க, வேற வழி கிடையாது. நம்மளோட சொசைட்டில ஹீரோஸை தான் ஃபாலோ பண்றாங்க, சினிமா நடிகர்களை தான் ஃபாலோ பண்றாங்க. அப்ப சினிமா நடிகர்கள் கொஞ்சமாவது பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும். நல்ல நல்ல அசுரன் மாதிரியான நல்ல படங்களை கொடுத்தவர் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறது வந்து நிச்சயமா வந்து மோசமான செயல். இது அப்படி அதான் அவரு டைரக்ட் பண்ணிருக்கிறது அப்படிங்கிறது வந்து அவரோட சமூகத்தோட புரிதலற்ற செயல். அவர் சமூகத்து மேல வச்சிருக்கிற அக்கறை இன்மை. அவர் வந்து மக்களோட வந்து இல்ல அப்படிங்கறதான் இது காமிக்குது. கெஞ்சி கேட்டேன் சார். அதனால தயவு செஞ்சு தனுஷ்க்கு நாங்க இது மூலமா ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். முடிஞ்சா நல்ல படத்தை நீங்க டைரக்ட் பண்ணுங்க. டைரக்ட் பண்றதுக்கு முன்னாடி மூளையிலயும் மனசுலயும் உங்க மகன்களை நிறுத்திக்கிட்டு எடுங்க. அதுதான் நாங்க கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.